லக்ஷ்மிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரிய வேண்டாமா? இங்கேயே தெரியாது. எத்தனை பேர் லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கீங்களோ? முதல்ல சப்தம் நாமத்துக்கு உண்டான பொருளை பார்ப்போம். லக்ஷ்யத்தே அனயா இதி லக்ஷ்மி, இது ஒரு அர்த்தம். லக்ஷ்யத்தே அனயா இதி லக்ஷ்மி, இன்னொரு அர்த்தம் இருக்கு. லக்ஷ்ம அஸ்யாக அஸ்தீதி லக்ஷ்மி, ரெண்டு பொருளும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. என்னன்னு சொல்றேன். இப்ப நாமெல்லாம் இங்க உட்காந்துருக்கோமா? மேல பெருமாள் இருக்கார், பெருமானுக்கு பக்கத்துல தாயார் இருக்கிறார். நாம அந்த தாயாருடைய கண்ணுக்கு இலக்கா இல்லையா? நாம் எல்லாரும் தாயார் கண்ணுக்கு இலக்கு தானே, அதைத்தான் லட்சியம்னு சொல்றோம். சம்ஸ்கிருத லட்சியம்னா தமிழ்ல இலக்கா? லட்சியத்தே, நாம் ஒத்தொத்தரும் இவளுடைய கண்ணுக்கு இலக்காகிறோம். லட்சியத்தே அனையா, இந்த தாயாராலே நாம ஒத்தொத்தரும் லட்சியமா, நாம ஒத்தொத்தரும் இலக்கா பார்க்கப்படுகிறோம். ஆகவே லக்ஷ்மி, அவளுக்கு அந்த லக்ஷ்மிங்கிற பேர் ஏன் வந்ததுனால் தன் கண்களாலே அனைவரையும் லட்சியமாக கொண்டு கட்டாட்சிக்கிறாள். அதனால லக்ஷ்மி. இன்னொரு அர்த்தம் சொல்றார்,